வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றியும் நம்ம விளக்கமாக பார்க்க போறோங்க. தயிர் என்னதான் உடலுக்கு தேவையான ப்ரோபயோட்டிக் மற்றும் கால்சியம் இருந்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவாக இருந்தாலுமே சில குறிப்பிட்ட உடல்நிலை இருக்கிறவங்களும் தவறான முறையில் தயிரை உட்கொள்ளும் போதும் அளவுக்கு அதிகமாக தயிரை எடுத்துக்கொள்ளும் போதும் சில பக்க விளைவுகளை தயிர் ஏற்படுத்தும் அல்லது தீமைகளை தயிர் ஏற்படுத்தக்கூடும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்ப தயிர் சாப்பிடுவதற்கான ஆரோக்கியமான முறைகள் என்ன, அப்ப தயிர் அளவுக்கு அதிகமாக யாரெல்லாம் சாப்பிடும் போது அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அந்த பிரச்சனைகள் விடுபடுவதற்கு தயிரை என்னென்ன வழிமுறைகளை எடுத்துக்கொள்ளலாம், தயிரோட சேர்க்கக்கூடாத உணவுப் பொருட்கள்லாம் என்ன அப்படின்றத பத்தி விளக்கமா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நீங்க தயிர் உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னாலும் அல்லது தயிர் நீங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் ஒருவேளை உங்களுக்கு செரிமான கோளாறுகள் ஏற்படலாம் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தயிர் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடியே நமக்கு பாலாதான் நமக்கு இருக்கும். அப்ப அந்த பால்ல இருக்கக்கூடிய லாக்டோஸை செரிமானம் செய்ய முடியாதவர்களுக்கு, அந்த லாக்டோஸ் சகிப்புத்தன்மை இல்லாதவர்களுக்கு தயிர் சாப்பிடுவது அப்படின்றது வயிற்று உப்புசம், வயிற்றுப்போக்கு அல்லது வாயு தொல்லையை ஒருவேளை ஏற்படுத்தலாம். தயிர்ல லாக்டோஸ் குறைவாக இருந்தாலுமே தீவிரமான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இது ஒத்துக்கொள்ளாது. அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு செரிமானம் தொடர்பான கோளாறுகள் இருக்குன்னா நீங்க தயிர் அளவாக தான் எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அல்லது நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய தயிரினுடைய தரம் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அது உங்களுடைய உடலுக்கு ஒத்துக்காத போது அது உங்களுக்கு செரிமானம் தொடர்பான கோளாறுகளை ஏற்படுத்தும். நீங்க மறந்துடாதீங்க. சளி மற்றும் ஆஸ்துமா பாதிப்பு உங்களுக்கு ஒருவேளை வரக்கூடும் நீங்க தயிர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. ஏன்னா ஆயுர்வேதத்தின் படி தயிர் நம்மளுடைய உடலுக்கு கபத்தன்மையை அதிகரிக்கும். அதனால நீங்க இரவு நேரங்களில் தயிர் சாப்பிட்றத நீங்க நிறுத்திக்கோங்க. அது இரவு நேரங்களில் தயிர் எடுத்துக்கொள்ள கூடாதுங்க. இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடுவது அப்படின்றது சளி, இருமல் மற்றும் தொண்டை தொடர்பான பிரச்சனைகள், தொண்டை கட்டி கொள்றது, தொண்டைகளில் வலி ஏற்படுறது, தொண்டை கரகரப்பாகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வழிவகுக்கும். உங்களுக்கு இந்த ஆஸ்துமா அல்லது சைனஸ் பாதிப்பெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க தயிரை இரவு நேரங்களில் எடுத்துக்கொண்டீங்கன்னா மூச்சு திணறல் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சுருக்கமாக சொல்ல முடியும்னா, நம்ம தயிர் ஒத்துக்கல அல்லது தயிர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சளி மற்றும் ஆஸ்துமா பாதிப்பு ஏற்படும், நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த சளி, ஆஸ்துமா, மூச்சு திணறல், நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகளான இந்த சளி, இருமலோட சேர்த்து சைனஸ் பாதிப்பெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க தயிரை இரவு நேரங்களில் எடுத்துக்கொள்ளவே கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மூட்டு வலி இருக்கிறவங்க தயிரை எடுத்துக்கொள்ள கூடாதுங்க. வாத நோய் அல்லது மூட்டு வலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்த்ரைட்டிஸ் நோய் இருக்கிறவங்க எல்லாம் தயிரை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கான காரணம் என்னன்னா, அந்த தயிரோட புளிப்பு தன்மை மற்றும் குளிர்ச்சி தன்மை இது இரண்டுமே ஒரு சிலருக்கு மூட்டு வலியையும் மூட்டு வீக்கத்தையுமே இன்னும் அதிகப்படுத்தக்கூடும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆய்வுகளினுடைய இறுதியில் குறிப்பிடுறாங்க. அதனாலதான் இப்ப மூட்டு வலி இருக்கிறவங்க தயிரை எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு ஒருவேளை அந்த மூட்டு வலி அதிகப்படுத்தப்பட்டு விடலாம், மூட்டு வீக்கங்கள் கூட அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாம தான் நம்மளுடைய உடல்நலத்தை பாதுகாத்து கொண்டு கவனமாக இருக்கணும். இப்போ நீங்க தயிரை நீங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கணக்கே தெரியாம நீங்க தொடர்ந்து டேஸ்டாக இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் எடை கட்டுக்கடங்காத அளவுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது சர்க்கரை நோய்க்கும் வழிவகுக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, தயிர்ல கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குங்க. குறிப்பாக கடைகளில் விற்கக்கூடிய அந்த ஃபுல் கிரீம் தயிர் இருக்குங்க இல்லையா, இதை நீங்க தினமும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அது தேவையற்ற உடல் எடை, ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடை அதிகரிக்குங்க. இதனால உங்களுக்கு உங்களுடைய வேலைகளை அன்றாடம் செய்ய முடியாது. அதனால உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஏற்படும். வெளியே செல்றது கூட நீங்க கொஞ்சம் மன உளைச்சலாக தான் நீங்க திங்க் பண்ணுவீங்க. உங்களுடைய உடல் எடை ரொம்ப அதிகப்படுத்தப்படும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு அதிகரிச்சிடலாம். இதுக்கெல்லாமே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நீங்க தயிர் அளவோட தான் எடுத்துக்கணும். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் நீங்க தயிர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. இப்போ தயிரில் கால்சியம் மற்றும் புரதம் அதிக அளவில் இருக்குங்க. சிறுநீரக கோளாறு ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா புரதச்சத்தை நீங்க அளவாக தான் எடுத்துக்கொள்ள வேணும். நீங்க அதிகப்படியான தயிர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதற்கான வாய்ப்புகளை அது லேசாக உங்களுக்கு அதிகரிக்கலாம். ஸோ அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகிறதுக்கு நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த அதிகப்படியான தயிர் காரணமாகிடும். அதனால நீங்க தயிர் அளவாக எடுத்துக்கோங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க அந்த சிறுநீரக பிரச்சனைகள் ஆல்ரெடி இருக்கீங்கன்னா நீங்க தயிரை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதே கூட உங்களுக்கு நல்லதுதான். உங்களுக்கு நீங்க உங்களுடைய அந்த கழிவு நீக்க மண்டல வேலையை சிறுநீரகம் சிறப்பாக செயல்படுதுன்னா நீங்க தயிரை எடுத்துக்கொள்ளலாம். அது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. செரிமானம் மந்தமாகுதல் பிரச்சனை நீங்க தயிர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது ஏற்படும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தயிரோடைய அந்த இயல்பான ஒரு நேச்சர் என்ன அப்படின்னா, அது அந்த ப்ரோபயோட்டிக் பண்பு நமக்கு கொடுக்கும். அது செரிமானத்திற்கு பாத்தீங்கன்னா ஆனால் அதிக நேரம் எடுக்கும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பசி உங்களுக்கு குறைவாக இருக்கு அல்லது செரிமான மண்டலம் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கு, ஆல்ரெடியே உங்களுக்கு செரிமான மண்டலம் ரொம்ப பலவீனமாக இருக்கு அப்படின்னாலே நீங்க தினமும் தயிர் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடல்ல பாத்தீங்கன்னா நச்சுத்தன்மை, டாக்ஸின்ஸை உருவாக்கி அந்த செரிமான மந்த உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும்.
நிறைய செரிமானம் தொடர்பான சிக்கல்களை தாண்டியும் அந்த மந்தமாதல் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து இருக்கும். நீங்கள் சாப்பிட்ட உணவே செரிக்காது, அப்படியே நீங்கள் பசியின்மையாலே இருக்கீங்க, செரிமானம் மந்தமான மாதிரியே உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் தயிரை வந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் தினமும் தயிர் சாப்பிட்டே இருக்கீங்க, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டே இருக்கு அப்படின்னா ரத்த குழாய்களில் உங்களுக்கு அடைப்பு ஏறும், பிளாக்கேஜ் ஆஃப் சேனல்ஸ் அந்த ஒரு ப்ராப்ளம் உண்டாகும். ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் உங்களுக்கு வந்து உருவாக ஆரம்பிக்குங்க. ஏன்னா ஆயுர்வேதத்தின் படி தயிர் வந்து அபிஷேந்தி குணத்தை கொண்டது. அதாவது இந்த அபிஷேந்தி குணம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நுண்துளைகள், அந்த பாடி சேனல்ஸ், இது எல்லாத்தையுமே அந்த ரத்த குழாய்கள் எல்லாமே அடைக்கக்கூடிய தன்மை கொண்டது. இதனால உடலினுடைய கழிவு நீக்கம் சீராக நடக்காமல் போகலாம். ரத்த நாளங்களில் உங்களுக்கு அதிகப்படியாக கொழுப்புகள் படியும் பொழுது உடலுக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு கிடைக்காம போயிடும். இதனால இதயத்திற்கு கூட ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு கிடைக்காதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பல்வேறு பக்க விளைவுகளும் ஏற்படலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். தயிர் நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது தயிர் உங்களுக்கு ஒவ்வாமை ஆயிடுச்சு, அதாவது அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு தோல் தொடர்பான வியாதிகளை ஏற்படுத்துவதையும் மறந்துடாதீங்க. ஸ்கின் இஷ்யூஸ், ஸ்கின் டிசீஸ் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். காரணம் என்னன்னா தயிர் வந்து புளிப்புத்தன்மை கொண்டது மற்றும் உடலினுடைய வெப்பத்தை வந்து உள்ளுக்குள்ளே தக்க வச்சிரும். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா முகப்பொரு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுத்தலாம். நீங்கள் அதிகப்படியான தயிர் தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கீங்கன்னா அது முகப்பொரு உங்களுக்கு வந்து உண்டாக்கலாம். அரிப்பு மற்றும் படையை கூட உண்டாக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் இருக்குது, அதாவது இந்த தோல் நோய்களான அரிப்பு, சொரிசிரங்கு, படை, தேமல், சொரியாசிஸ் அல்லது அதிகப்படியான அரிப்பு இருக்கிறவங்கலாம் தயிரை சேர்த்துக்கொள்ளும் போது பாதிப்பு இன்னும் தீவிரமடைய கூடும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்கின் டிசீஸ் வரக்கூடாதுன்னா தயிரை நீங்கள் அளவாக எடுத்துக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த அரிப்பு, படையெல்லாம் இருக்குன்னா நீங்கள் தயிரை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தயிர் வந்து நீங்கள் தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறீங்கன்னா உங்களுடைய உடலில் வந்து வீக்கங்கள் ஏற்படலாம், இன்ஃப்ளமேஷன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா தயிர் வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்தை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய இயல்புடையது. வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டென்ஷன் பண்ணும். இதனால் கை கால் வீக்கம் அல்லது உடலில் வந்து நீர் சேர்த்து கொள்ளும் கூடிய அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது இன்னமும் அசௌகரியத்தை வந்து கொடுக்குங்க. ஸோ உடல் வீக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் கவனமாக எடுத்துக்கணும். ஜுரம் அல்லது அலர்ஜி, ஃபீவர், அலர்ஜி எல்லாம் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். காய்ச்சல் அல்லது ஏதேனும் தொற்று பாதிப்பு உங்களுக்கு இருக்கும்போது தயிர் சாப்பிடுவது அப்படின்றது உடலினுடைய கபத்தை இன்னும் உங்களுக்கு அதிகரித்து அந்த காய்ச்சல் வந்து குணமாக்கக்கூடிய அந்த நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீட்டிச்சிடும். இன்னும் உங்களுக்கு ஒரு வாரம் கூட காய்ச்சல் வர ஆரம்பிச்சிடும். மேலும் தொண்டை புண், அந்த சோர் த்ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த குளிர்ந்த தயிர் சாப்பிடுவது இந்த மாதிரி தொண்டை புண்ணு, தொண்டை கோளாறுகள், தொண்டை கரகரப்பு இது எல்லாத்தையுமே வழிவகுக்குங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ தயிர் சாப்பிட்றதுக்கான சிறந்த வழிமுறை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த தயிரை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா உறைந்த நிலையில் காணப்படக்கூடிய தயிரை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளணுங்க. உறைந்த நிலையில் காணப்படக்கூடிய தயிரை வந்து நீங்கள் அதனுடைய மேல் மிதக்கூடிய அந்த தண்ணீரை கூட நீங்கள் குளிக்கலாம், அதாவது தெளிந்த நீரை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுடைய உடல் சூடு, தலைச்சூடு, உடலுக்கு அந்த ஒரு மந்தமான நிலை அதெல்லாமே சரியாயிட்டு சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் தயிரை உரைய வச்சு சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது. மண் சட்டியில் தயிரை உரைய வச்சு சாப்பிட்றது உங்களுக்கு இன்னும் நல்லது. தயிரோடு நீங்கள் ஏதாவது கலந்து எடுத்துக்கணும்னா சர்க்கரை மட்டுமே கலந்து எடுத்துக்கிறது உங்களுக்கு போதுமானது தான். தயிரோடு நீங்கள் என்னென்ன சேர்க்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், மாம்பழம், மீன், பால், உளுத்தம்பருப்பு, எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகள், இந்த உணவுகள் எல்லாம் தயிரோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இரவு நேரங்கள்லாம் தயிரை தவிர்த்துங்க. சூடாக்காமல் தயிரை வந்து அப்படியே உறைந்த நிலையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் சூடாக்கும் போது தயிரில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அழிஞ்சிரும், அதனால் உங்களுக்கு ஒரு நன்மையே வந்து கொடுக்காது. தயிரோட நீங்கள் சர்க்கரை சேர்க்கறது வந்து உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் சர்க்கரை சேர்க்காமல் நீங்கள் தயிர் அப்படியே எடுத்துக்கணும். மற்றபடி நீங்கள் நார்மலாக இருக்கீங்கன்னா சர்க்கரையிலையும் சேர்க்காமல் தயிர் அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். அது உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தயிரை எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்று தீமைகளிலிருந்து விலகி இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.